Hi students, நாம் இன்னைக்கு JEE மெயின் கொஸ்டின் 2021ல கேட்டிருந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சாப்டரில் வருது. அதில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இதே கொஸ்டின் தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை ரீகால் பண்ண போகிறோம் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து மீச்சிறு பொதுமடங்கு அப்படின்றது படிச்சிருப்போம், மீச்சிமா அப்படின்றது. நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெண்ட்ரியில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது மாதிரி படிச்சிருப்போம். சைன் டீட்டா வரையறை, காஸ் டீட்டா, டேன் டீட்டா எல்லாமே. அதுக்கடுத்து 11th ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து 12th ஸ்டாண்டர்டில் இந்த நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan ஆஃப் 2 tan inverse ஆஃப் 3 divided by 5 ப்ளஸ் sin inverse ஆஃப் 5 divided by 13 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த tan inverse ஆஃப் 3 divided by 5 இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆல்ஃபான்னு கொடுத்துருங்க. sin inverse ஆஃப் 5 divided by 13 அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு பீட்டா அப்படின்றது கொடுத்துருங்க. அப்போ இது என்ன மாறிடும் அப்படின்னா tan ஆஃப் 2 அப்படியே இருக்கும். இந்த tan inverse ஆஃப் 3 divided by 5க்கு எல்லாத்தையும் என்ன கொடுக்குறோம், ஆல்ஃபா ப்ளஸ் இது வந்து பீட்டா அப்படின்னு வந்துடும். ஆல்ஃபாவுக்கு பேரில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், tan inverse ஆஃப் 3 divided by 5. பீட்டாவுக்கு பேரில் என்ன எடுத்துக்கிட்டோம், sin inverse ஆஃப் 5 divided by 13 அப்படின்றது எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா tan ஆஃப் a ப்ளஸ் b நம்ம படிச்சிருக்கோம். tan ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, tan a ப்ளஸ் tan b by 1 minus tan a into tan b. ஓகே, இங்கே ஏக்கு பேரில் என்ன இருக்குது, 2 ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பேரில் பீட்டா. அப்போ tan ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா tan 2 ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் ஏக்கு பேரில் என்ன இருக்குது, 2 ஆல்ஃபா. அப்போ tan 2 ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இங்கே tan 2 ஆல்ஃபான்னு வந்திருக்குல்ல, tan 2 ஆல்ஃபா ஃபார்முலா என்ன, tan 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த 3 ஃபார்முலா வச்சு நம்ம செய்ய போகிறோம். இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3 டிவைட் பை 5 இருக்குது. அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 டிவைட் பை 5 அப்படின்னு வந்துடும். ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா tan 2 ஆல்ஃபா வேணும். அப்போ tan 2 ஆல்ஃபா வேணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், 2 tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ tan 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு tan ஆல்ஃபாவுக்கு பேரில் 3 டிவைட் பை 5 பை 1 மைனஸ் அது tan ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. tan ஆல்ஃபா வந்து 3 டிவைட் பை 5, அப்போ என்ன கிடைக்கும், 3 டிவைட் பை 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 2 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 6 டிவைட் பை 5 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடைக்கும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அப்போ 9 பை 25. ஓகே, இப்போ tan 2 ஆல்ஃபாவோட மதிப்பு, tan 2 ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன கிடைக்கும், நியூமரேட்டரில் 6 டிவைட் பை 5 இருந்துச்சு, டினாமினேட்டரில் என்ன இருந்துச்சுன்னா 1 மைனஸ் 9 பை 25 அப்படின்னு இருந்துச்சு. அப்போ எல்சி எடுக்கும்போது என்ன வரும்னா 25 மைனஸ் 9 டிவைட் பை 25 அப்படின்றது மாதிரி வந்துடும். இது நியூமரேட்டரில் 6 டிவைட் பை 5 அப்படின்றது அப்படியே வந்துடும். டிவைட் பை 25லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா
16 கிடைக்கும். ஸோ 16 டிவைட் பை 25. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 டிவைட் பை 5. இப்போ ஒரு 16 பை 25ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா அதோட தலைகீழியால் பெருக்கிடலாம். அப்போ 16 பை 25ஓட தலைகீழி என்னதுன்னா 25 டிவைட் பை 16. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 1 into 5 5, 5 into 5 25. நெக்ஸ்ட்டு வந்து 6 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா 3 into 2 6, 8 into 2 16. அப்போ tan 2 alpha is equal to மேலே என்ன இருக்குது 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 3 into 5 15 டிவைட் பை இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 8 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூ என்ன வச்சுருந்தோம்னா sin inverse ஆஃப் 5 டிவைட் பை 13 அப்படின்றது வச்சுருந்தோம். sin பீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா 5 டிவைட் பை 13 அப்படின்றது எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று எடுத்துக்கிறோம். ஏ, இது பி, இது சி அப்படின்றது எடுத்துக்கிறோம். இதுதான் பீட்டா அப்படின்றது எடுத்துக்கிறோம். சைன் பீட்டா அப்படின்றது 5 டிவைட் பை 13. இது வந்து என்னதுன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே பீட்டாவுக்கு எதிர்பக்கம் ஏபி தான். அப்போ இது 5. ஏசின்றது கர்ணம், இது 13. பிசின்றது நமக்கு தெரியாது, ஸோ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே பித்தாரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 169. 13 ஸ்கொயர் பண்ணால் 169 அப்படின்றது கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 169லேருந்து 25 செப்பரேட் பண்ணோம்னா 144 அப்படின்றது கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 12. அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு 12 அப்படின்றது கிடைச்சிருது. அப்போ tan பீட்டா என்ன கிடைக்கும்? tan பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் ஏபி. அப்போ 5 டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது 12. அப்போ tan பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம இங்கே tan 2 ஆல்ஃபாவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, tan பீட்டாவோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது எடுத்துக்கிட்டோம். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா tan 2 ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan 2 ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. ஓகேங்களா? சரி, இப்போ tan 2 ஆல்ஃபா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? இதாக இருக்குது. என்னது 15/8. tan பீட்டா 5 டிவைட் பை 12 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். tan 2 ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 15 டிவைட் பை 8. tan பீட்டா 5 டிவைட் பை 12 கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் இங்கே கொண்டு வந்து பிரதியிடணும். ஸோ இப்போ tan ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan 2 ஆல்ஃபாவுக்கு பேர் என்ன இருக்குது 15 டிவைட் பை 8 ப்ளஸ் tan பீட்டாவுக்கு பேர் என்ன இருக்குது 5 டிவைட் பை 12 இருக்குது ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் tan 2 ஆல்ஃபா 15 டிவைட் பை 8 இன்ட்டு tan பீட்டா 5 டிவைட் பை 12 ஈக்குவல் டு இப்போ இங்கே பாருங்களேன் தொகுதியில் என்ன இருக்குது 15/8 இருக்குது ப்ளஸ் 5/12 இருக்குது. இப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ இங்கே 8க்கும் 12க்கும் மீச்சியமாக எடுக்கணும். அப்போ 8 12 மீச்சியமாக எடுத்தோம்னா 4 பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ இது 2ம் கிடைக்கும். 2 × 4 8.
3 × 4 12. நெக்ஸ்ட் வேறு எது எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இதை பூரா பெருக்கலாம். 4 2 8, 8 × 3 24. அப்போ மீச்சியமாக என்ன கிடைக்குது? 24 எல்சிஎம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 8 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன கிடைக்குன்னா 96 கிடைக்கும். ஸோ அப்போ அதனால் நம்ம இங்கே மீச்சியமாக எடுக்காமல் இங்கே 12ஆலையும் இங்கே 8ஆலையும் பெருக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து 12ஆல் பெருக்குவோம். அப்போ 12 × 15 பை இங்கே 8 × 12 ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே வந்து மேலேயும் கீழே 8ஆல் பெருக்கிறோம். 5 × 8 பை 12 × 8 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 75 பை 8ஐயும் 12ஐயும் பெருக்கும்போது 96. அப்போ tan of 2α + பீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ 12ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ஐயும் 2ஐயும் பெருக்கும்போது 10க்கு 0 மீதி 1 1 × 5 5 5 1ஐயும் கூட்டினா 6 1 × 2 2 1 × 1 1. அப்போ 0 8 1. அப்போ 12ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 180 கிடைக்கும். ப்ளஸ் 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 40. இங்கே 8ஐயும் 12ஐயும் பெருக்கினாலும் சரி, 12ஐயும் 8ஐயும் பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வருது? 96 வருது. அப்போ ரெண்டையும் காமனாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்போ டிவைட் பை 96 ஹோல் டிவைட் பை இது 96 இங்கே வந்துடும். அப்போ 96 மைனஸ் 75 டிவைட் பை 96 அப்படின்றது மாதிரி வந்துடும். இப்போ 180ஐயும் 40ஐயும் கூட்டுவோம். அதுக்கடுத்து கீழே வந்து 96லேருந்து 75 கழிச்சு எழுதுவோம். ஓகே. அப்போ tan of 2α + பீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? 180 + 40 இருந்துச்சு. அப்போ 220 பை 96 வகுத்தல் 96 மைனஸ் 75. 96லேருந்து 75 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். அப்போ 21 வகுத்தல் 96. 21 வகுத்தல் 96. ஓகே, இதை சுருக்கி எழுதணும். அப்போ tan of 2α + பீட்டா ஈக்குவல் டு 220 வகுத்தல் 96 அப்படின்ற எழுதிக்கலாம். இட்டு இந்த 21/96ஆல் வகுக்கிறதுக்கு பதிலாக அதோட தலைகீழியால் பெருக்கிடுறோம். அப்போ இதோட தலைகீழ் என்னது? 96/21. இப்போ இங்கே 96 கேன்சல் ஆயிரும். அப்போ tan of 2α + பீட்டா ஈக்குவல் டு 220/21 அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம்னா 220/21 கண்டுபிடிச்சிருந்தோம். ஆப்ஷனை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 220/21 கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். பி ஆன்சர் இல்லை, சி இல்லை, டியும் இல்லை. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 220/21 ஃபஸ்ட் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு JEE மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.